نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله تعالى يقول في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய பேரருளின் காரணமாக அவனது கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது மாளிகையிலே கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எவற்றையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறதோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து எவற்றையெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறதோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த உரையில் இஸ்லாத்தில் இறை நம்பிக்கையுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை எனக்கும் உங்களுக்குமாக நினைவுபடுத்துவதற்கு விரும்புகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறை அல் குர்ஆனிலே கூறும்போது வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீ நினைவூட்டு, நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று கூறுகிறான். அந்த வகையிலே இந்த நினைவூட்டல் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவிடம் முதற்கண் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இறை நம்பிக்கை என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான
ஒரு தூணாகும். அந்த நம்பிக்கை தான் என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறது. இந்த நம்பிக்கை நாளை மறுமையில் நம் எல்லோரையும் சுவனத்திலே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். இஸ்லாத்துடைய அடிப்படையான நம்பிக்கை கோட்பாடுகளிலே பிரதானமான இடத்தை வகிக்கின்ற நம்பிக்கைதான் இறைவனை பற்றி நானும் நீங்களும் கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கையாகும். இஸ்லாத்தின் பரிபாசையில் இந்த இறை நம்பிக்கையை தௌஹீத், ஏகத்துவம் என்று அழைக்கிறார்கள். இந்த உலகத்தில் பலருக்கு இறைவனை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது. பல சமயங்களில் இறை நம்பிக்கை போதிக்கப்படுகிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்ற இறை நம்பிக்கை, இறைவன் என்பவன் ஏகன், அவன் ஒருவன், தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை. அவன்தான் இந்த பூமியையும் அந்த சராசரங்களையும் அதில் உள்ள படைப்பினங்களையும் படைத்தான். அவற்றை படைத்தவனும் அவற்றை பராமரிப்பவனும் நிர்வகிப்பவனும் அவற்றை அழிப்பவனும் அவற்றை ஆட்சி அதிகாரம் செய்பவனும் அந்த ஏக வல்லவன் இறைவன் தான் என்று நம்புகின்ற நம்பிக்கை ஏகத்துவமாக கருதப்படுகிறது. இவ்வாறு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், கடவுள் ஒருவன் இருக்கிறான், அவனை இந்த பூமியை படைத்தான், இந்த பிரபஞ்சத்தை படைத்தான், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற படைப்புகளில் எல்லாம் படைத்தான். அவன் தன்னிகரற்றவன், ஆட்சி அதிகாரம் மிக்கவன், இணை துணை இல்லாதவன் என்று எந்த இறைவனை நாங்கள் நம்புகின்றோமோ அந்த இறைவனை மட்டுமே வழிபாடு செய்வது, அவனுக்கு மட்டுமே வணக்கம் செய்வது, அவனை மட்டுமே தியானிப்பது இந்த இறை நம்பிக்கையின் மற்றொரு பகுதியாக அமைந்து விடுகிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இறை நம்பிக்கை எந்த மனிதனிடத்திலே இருக்கிறதோ அவன்தான் உண்மையான வெற்றியாளனாக கருதப்படுவான். இந்த இறை விசுவாசம் இல்லாத மனிதன் அவன் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நல்லறங்களை நற்காரியங்களை அள்ளி குவித்தாலும் அவனுடைய இந்த நல்லறங்கள் ஊடாக ஈமான் இல்லை என்றால், இறைவனை பற்றிய சரியான விசுவாசம் இல்லை என்றால் எந்த பிரயோசனத்தையும் அவன் நாளை மறுமையிலே அடைந்து கொள்ளப் போவதில்லை என்பதை அல் குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளும் நமக்கு வலியுறுத்துகின்றன. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லித்தாருங்கள், அந்த காரியத்தை நான் செய்தால் சொர்க்கம் செல்ல வேண்டும், சொர்க்கம் நுழைய வேண்டும், அப்படியான ஒரு காரியத்தை நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம், அல்லாஹ் ஒருவனை நம்பினேன், அவனை விசுவாசித்தேன் என்று நீ ஏற்றுக்கொள், அந்த கொள்கையிலே அந்த நம்பிக்கையிலே உறுதியாக நீ இரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் சுவனம் செல்வதற்கான பிரதானமான அடிப்படையாக இந்த நம்பிக்கையை வலியுறுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் قال لا اله الا الله دخل الجنه, யார் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொண்டாரோ அவர் நிச்சயமாக சுவர்க்கம் செல்வார் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இந்த இறை நம்பிக்கை தான் ஒரு மனிதனை நாளை மறுமையிலே சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லத்தக்கதாக இருக்கிறது. நாளை மறுமையில் சுவர்க்கம் நரகம் என்று தீர்மானிக்கப்படுவதில் முதன்மையான இடத்தை வகிக்கப் போகின்ற அம்சமாக அமைந்து விடுவது இந்த இறை விசுவாசம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிர கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது அவர் பேசிய கடைசி வார்த்தை, அவர் சொன்ன கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுகிறதோ அவர் நிச்சயம் சுவர்க்கம் செல்வார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் தஆலாவை நம்பிய மக்களுக்கு நிச்சயமாக சுவர்க்கம் இருக்கிறது என்ற விடயத்தை வலியுறுத்துகின்றார்கள். இதன் மூலமாக எங்களை சுவர்க்கவாதிகளாக மாற்றுவதா இல்லை நரகவாதிகளாக நாங்கள் செல்வதா என்பதை தீர்மானிக்கின்ற விஷயத்தில் மிக முக்கியமான பங்கை ஆற்றுகின்ற விடயமாக இந்த இறை விசுவாசம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானிலே சொல்லப்படுகின்ற இன்னபிற அம்சங்கள், நம்பிக்கைக்குரிய அம்சங்கள் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் பிரதானமான அடிப்படை அம்சமாக அமைந்து விடுவது இந்த இறை விசுவாசம் தான். வேதங்களை நம்புவதாக இருக்கட்டும், இறை தூதர்களை நம்புவதாக இருக்கட்டும், மலக்குமார்களை நம்புவதாக இருக்கட்டும், மறுமை நாளை நம்புவதாக இருக்கட்டும், நன்மை தீமை என்கின்ற விடயங்களை நாங்கள் நம்புகின்ற விடயங்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாமே இறை விசுவாசத்தின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற விடயமாகும். சாதாரணமாக இந்த இறை விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது என்றால், நாங்கள் ஒரு கட்டடத்தை, பிரமாண்டமான அழகான ஒரு கட்டடத்தை நிர்மாணிக்கின்ற போது அந்த கட்டடத்துக்கு நாங்கள் இடுகின்ற அஸ்திவாரம் மிக பலமானதாகவும் உறுதியானதாகவும் அந்த கட்டடத்துக்கு ஏற்றதாகவும் அமைந்து விடுவது என்பது மிக அவசியமானது. அவ்வாறான பலமான அந்த கட்டடத்துக்கு பொருத்தமான அதற்கு ஏற்ற அஸ்திவாரம் அடித்தளம் விடப்பெறவில்லை என்றால் அதற்கு மேலே கட்டப்படுகின்ற கட்டடம் எவ்வளவு உயரமானதாக இருந்தாலும், எவ்வளவு அழகானதாக இருந்தாலும், எவ்வளவு கம்பீரமானதாக இருந்தாலும் அந்த கட்டடம் நிலைக்காது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இது போலதான் எங்களுடைய இஸ்லாமிய வாழ்வு, நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் எல்லாவற்றுக்குமான உரிய பலாபலனை, உரிய நன்மையை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈமான் என்று சொல்கின்ற இந்த அஸ்திவாரம் பலமாக இடப்பட வேண்டும். இந்த அஸ்திவாரம் சரியாக இருக்கின்ற போதுதான் நாளை மறுமையில் நமக்கு சுவர்க்கம் கிடைக்க இருக்கிறது. அது போன்று இன்னொரு பல்வேறு வகையான நன்மைகளை அடைவதற்கான சந்தர்ப்பங்களை இந்த ஈமான் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அமைந்துவிடும் என்பதை குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகளிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். எவர்கள் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானோடு அநியாயத்தை, அக்கிரமத்தை கலந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அவர்கள் நேர்வழி பெற்ற மனிதர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கே ஈமான் முதன்மைப்படுத்தப்படுகிறது. அந்த ஈமான் மாசுபடுத்தப்படக்கூடாது, அந்த ஈமான் கலங்கப்படுத்தப்படக்கூடாது, அந்த ஈமானை பாதிக்கின்ற அம்சங்கள் இருந்துவிடக் கூடாது. இவ்வாறான ஒரு நிலையில் யார் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அவர்கள் நேர்வழி பெற்ற மனிதர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகிறான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஈமான் என்று சொல்கின்ற இறை நம்பிக்கை இஸ்லாமிய வாழ்விலே மிக பிரதானமானது, மிக முக்கியமானது. நாங்கள் செய்ய போகின்ற நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நன்மையான காரியங்களுக்கான நன்மை உரிய முறையில் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த நல்ல அமல்களுக்கு முன்னர் ஈமான் சரியானதாகவும் அது பலமானதாகவும் அமைந்து விட வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்கெங்கெல்லாம் நற்கர்மங்கள் பற்றி சொல்கிறானோ அங்கெல்லாம் அதற்கு முன்னர் ஈமானை பற்றி பேசி இருக்கின்ற ஒரு நடைமுறையை நாங்கள் பார்க்கிறோம். அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்தார்களோ என்று அந்த ஈமானையும் நற்கர்மங்களையும் அல்லாஹு தஆலா இணைத்து பேசுகின்ற போது நற்கர்மங்களுக்கு முந்திய அம்சமாக ஈமானை பற்றி பேசி இருக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, பெரியோர்களே,
நாங்கள் தொழுகின்ற தொழுகை, எங்களுடைய நோன்பு, எங்களுடைய ஜகாத், எங்களுடைய ஹஜ், எங்களுடைய இன்னபிற வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நன்மைகளுக்குரிய பலாபலன்களை, உரிய நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த இறை நம்பிக்கை என்பது அதற்கு முன்னரான அஸ்திவாரமாக, அடித்தளமாக அமைந்துவிட வேண்டும் என்பதை இந்த திருமறை வசனத்திலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்கிறார், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், ஆயினும் இவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் புரிகிறார்களோ என்று ஈமானை முதன்மைப்படுத்தி அடுத்த விடயங்களை அதற்கு பின்னாலே கூறி அல்லாஹ் தஆலா வெற்றிக்கான பிரதானமான அடிப்படை, நஷ்டத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கான பிரதானமான வழிமுறை ஈமான் என்ற விடயத்தை நமக்கு வலியுறுத்துவதை நாங்கள் காணுகின்றோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஈமான் என்பது மிக முக்கியமானது. இறைவனை பற்றிய விசுவாசம் எவ்வாறு அமைய வேண்டுமோ, அல் குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய ஈமான் எவ்வாறு அமைய வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த வழிமுறையின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலாவை விசுவாசிக்கின்ற மனிதர்களாக, அதற்கான சட்ட திட்டங்களையும் ஒழுங்குகளையும் நெறிமுறைகளையும் தேடித் தெரிந்து கற்றுக்கொள்கின்ற மனிதர்களாக, எங்களுடைய ஈமானை என்னென்ன விடயங்கள் பாதிக்கும் என்று அந்த பாதிக்கின்ற விஷயங்களை தெரிந்து அவற்றிலே இருந்து விலகிக் கொள்கின்ற மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஆக்கிக் கொள்வதன் ஊடாக இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்வதும், அந்த ஈமானின் மூலமாக கிடைக்க இருக்கின்ற பலாபலன்களை, நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதனை பின்பற்றி நடப்பதற்கும், அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அவற்றிலே இருந்து விலகி வாழ்வதற்கான பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் கமா அமர். وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த இறை விசுவாசம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இது நாளை மறுமையில் நமக்கு எவ்வளவு தூரம் இந்த சுவனத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்க போகிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியினூடாக வலியுறுத்துகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சபையிலே உட்கார்ந்திருந்தோம். அந்த நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று அந்த சபையை விட்டு எழுந்து ஏதோ ஒரு தேவைக்காக சென்று விட்டார்கள். நபி அவர்கள் தங்களுடைய தேவையை முடித்து வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம். நபி அவர்கள் வரவில்லை. நீண்ட நேரமாக நபி அவர்கள் வரவில்லை. நபி அவர்கள் வராமல் போனது எங்களுக்குள் பதட்டத்தை ஏற்படுத்தியது. நபி அவர்களுக்கு ஏதும் ஆகிவிட்டதோ என்று நாங்கள் கலவரப்பட்டோம். அவ்வாறு கலவரப்பட்டவர்களில் முதன்மையானவராக நான் இருந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு போனார்கள் என்று நபி அவர்களை தேடி புறப்பட்டேன். நபி அவர்கள் சென்ற திசை நோக்கி சென்று பல இடங்களிலும் தேடி பார்த்தேன். நபி அவர்களை காணவில்லை. நபி அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என்ற அச்சம் இன்னும் எனக்கு மேலிடுகிறது. மீண்டும் தேடுகிறேன். அவ்வாறு தேடி சென்ற போது ஒரு தோட்டம் தெரிகிறது. அந்த தோட்டத்தை சுற்றி அந்த தோட்டத்துக்குள் நுழைவதற்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று நான் சுற்றி பார்க்கிறேன். எந்த வாசலையும் அதனூடாக செல்வதற்கு காணவில்லை. கடுமையான பிரயத்தன முயற்சியின் பின்னர் நான் ஒரு வழியை கண்டுபிடித்தேன். வெளியிலிருந்து நீர் செல்வதற்கான ஒரு வாய்க்கால் போன்ற ஒரு பகுதி அந்த தோட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த வாய்க்கால் ஊடாக நான் நுழைந்து அந்த தோட்டத்துக்குள் புகுந்து தோட்டத்துக்குள் சென்றேன். அங்கே ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே நபி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதரை என்று அழைத்தேன். நபி அவர்கள் யார் என்றார்கள். நான் அபூ ஹுரைரா என்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், அபூ ஹுரைரா, நான் ஒரு செய்தி சொல்கிறேன்.
இதை நீ சந்திக்கின்றவர்களுக்கெல்லாம் சொல்லிவிடு. யார் லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் கடமையாகிவிட்டது என்ற செய்தியை நீ சந்திக்கின்ற மனிதர்களுக்கு சொல்லிவிடு. இவ்வாறு நான் சொன்னது யாருக்கும் சந்தேகம் வரும் என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் என்னுடைய 2 செருப்புகளையும் நீ கையில் எடுத்துக்கொள். இது நான் தான் சொன்னது என்பதற்கான ஆதாரமாக இந்த செருப்புகளை காட்டு என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு நாய் புகுவது போன்று பூந்து கொண்டு சென்றேனோ அதே மாதிரி பூந்து கொண்டு வெளியே வந்தேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சொன்னேன், யார் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொன்னார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நான் சொன்னேன். சொன்ன மாத்திரத்தை மிக பலமாக ஓங்கி அபூ ஹுரைரா ஆகிய என்னை உமர் ரலியல்லாஹு தஆலா அடித்து விட்டார்கள். நான் அந்த அடி தாங்க முடியாமல் பலமாக என்னுடைய பின்புறம் அடிபடுகின்ற அளவுக்கு கீழே விழுந்து எழுந்து கொண்டு மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றேன். நபி அவர்கள் கேட்டார்கள், என்ன நடந்தது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை, நீங்கள் சொன்னதை அப்படியே உமரிடத்தில் சொன்னேன், அவர் என்னை அடித்து விட்டார் என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி அவர்கள் கூப்பிட்டு கேட்டார்கள், உமரை ஏன் நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள் என்று. உமர் சொன்னார், லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கின்றவர்களுக்கு, ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்கு சொர்க்கம் என்று இதை பகிரங்கப்படுத்தி விட்டால் எல்லாரும் எந்த அமலும் செய்யாமல் சும்மா இருந்து விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அதனாலதான் சொல்ல வேணாம் என்று அடித்தேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இந்த செய்தியை நான் நீண்ட காலமாக மறைத்து வந்தேன். கடைசியாக அவருடைய மரண தருவாயிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை சொல்லவில்லை, மறைத்து விட்டேனோ என்ற ஒரு குற்ற உணர்வு காரணமாக இதை நான் வெளியே சொல்கிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ஈமான், இறைவனை பற்றிய விசுவாசம், அவன் ஒருவனை வணங்குவதற்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாருமே இல்லை என்று சொல்கின்ற அந்த நம்பிக்கை எவ்வளவு ஆழமானது என்பதையும், அது எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுத் தருகின்ற மிக முக்கியமான கைங்கரியமாக நல்லறமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதன் ஊடாக இதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இன்னும் எந்த அளவுக்கு என்றால், இந்த இறை நம்பிக்கை கொண்டிருக்கின்ற மனிதனுடைய உயிர் எல்லா வகையிலும் பாதுகாக்கப்பட வேண்டும். அவனுடைய உயிருக்கு எந்த வகையிலும் பங்கம் ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற அடிப்படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய செய்தி ஒன்றினூடாக வலியுறுத்தினார்கள். ஒருமுறை உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த போராட்டத்திலே நான் கலந்து கொண்ட போது, அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு எதிரி என்னை களத்திலே சந்திக்கிறார். நான் அவரை கொல்வதற்காக வாளை ஓங்கிய போது லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டார். நான் அவரை கொண்டு விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, இதற்கான தீர்ப்பு என்ன என்று கேட்கிறார். ஒரு சில அறிவிப்புகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில சஹாபாக்கள் வந்து, இவ்வாறு இந்த போர்க்களத்திலே உஸாமா நடந்து கொண்டார், அல்லாஹ்வின் தூதரே, இதற்கான தீர்ப்பு என்ன என்று கேட்டார்கள். நபி அவர்கள் உஸாமாவை அழைத்தார்கள். உஸாமா, உண்மையா இந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட போது லா இலாஹா இல்லல்லாஹ் என்று ஒரு மனிதன் சொன்னதற்கு பிறகு நீ அவரை கொன்றாயா என்று கேட்டார்கள். ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அவரை கொன்று விட்டேன் என்று. நபி அவர்கள் கேட்டார்கள், உஸாமா, ஏன் நீ அவரை கொன்றாயா? அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் உண்மைக்கு உண்மையாக அல்லாஹ்வை விசுவாசிக்கவில்லை, என்னுடைய வாளுக்கு பயந்து தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அவர் அந்த தருணத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னார். நபி அவர்கள் கேட்டார்கள், ஹல்லா ஷஃபக்த அன் கல்பிஹி, அவர் உண்மையாகவே இந்த கலிமாவை சொல்லவில்லை, இறைவனை விசுவாசிக்கவில்லை என்று அவருடைய நெஞ்சை நீ பிளந்தா பார்த்தாய், அது எப்படி உனக்கு தெரியும் என்று நபி அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள்,
உசாமா நாளை மறுமையில் இந்த மனிதன் வந்து அல்லாஹ் தஆலாவுடைய முன்னிலையிலே நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொன்னதற்கு பின்னர் தான் உசாமா என்னை கொன்றார் என்று உனக்கு எதிராக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அவன் வழக்கு தொடர்ந்தால் நீ என்ன செய்வாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். உசாமா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த போராட்டத்தில் இன்னார் இன்னார் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள், அவர்களை எல்லாம் கொண்டது அவர்தான். இந்த போராட்டத்தில் என்னுடைய கைவெட்டப்பட்டது, அதை வெட்டியது அவர்தான். நபி அவர்கள் சொன்னார்கள், அதெல்லாம் இருக்கட்டும், அவரை நீ ஏன் கொன்றாய்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன அந்த மனிதனை நீ ஏன் கொன்றாய்? நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலாவிடத்திலே உனக்கு எதிராக அவர் வழக்கு தொடர்கின்ற போது என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கேட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், உசாமா பள்ளிவாசலுக்கு வருகின்ற தோரெல்லாம் சந்தர்ப்பங்களில் எல்லாம், உசாமா இப்படி நீ செய்து விட்டாயே, நாளை மறுமையில் உனக்கு எதிராக அவன் தொடரப்போகின்ற அந்த வழக்குக்கு நீ என்ன பதிலை சொல்ல போகிறாய் என்று என்னை மீண்டும் மீண்டும் கேட்டார்கள். உசாமா சொல்கிறார், கொல்லப்பட்டவனாக அந்த இடத்தில் நான் இருந்திருக்க வேண்டும், என்னுடைய இடத்தில் அந்த மனிதன் இருந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திரும்ப திரும்ப கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வேதனை, இந்த கவலை என்னை குடைந்து கொண்டிருந்ததன் காரணமாக சில நேரங்களில் ஜமாத்து தொழுகைக்கு கூட ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதற்கு என்னால் முடியாத அளவுக்கு நான் பின்தங்கி விட்டேன் என்று உசாமா ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்று குறிப்புகள் நமக்கு சொல்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஈமான், இறை நம்பிக்கை, அல்லாஹ் தஆலாவை மட்டுமே வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று ஒருவன் ஏற்றுக்கொள்வது என்பது அவனுடைய உயிருக்கான முழுமையான பாதுகாப்பை வழங்குகின்றது என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அறிவுரையிலே இருந்து நாம் புரிந்து கொள்வோம் என்பதன் ஊடாக இந்த கலிமா என்பது, இந்த ஈமான் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நானும் நீங்களும் உணர தலைப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த, மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நம்பிக்கை கொண்ட சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை எல்லாம் தான் அல்லாஹ் தஆலா நோக்கி குர்ஆனிலே பல இடங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்டவர்களே, விசுவாசம் கண்டவர்களே, மூமின்களே என்று அழைப்பது இந்த இறை நம்பிக்கையாளர்களை தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்மை அழைக்கின்ற அளவுக்கு இந்த இறை நம்பிக்கை, விசுவாசம் முக்கியத்துவம் பெற்று வழங்குகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே ஒரு கிராமப்புறத்து அருவி வந்தார். வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் சுவர்க்கம் செல்ல வேண்டும், சுவர்க்கம் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நான் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் தூதர் என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் போதுமானதா? இல்லை. அதற்கு பிறகு ஏதாவது கடமை எனக்கு உண்டா? 5 நேர தொழுகைகள் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். 5 நேர தொழுகையை விட மேலதிகமாக ஏதாவது செய்யணுமா? சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது, நீங்க விரும்பினா நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதுபோல வேற ஏதாவது கடமை இருக்கிறதா? ரமலான் மாதம் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் கட்டாயமாக. ரமலான் மாத நோன்பை விட மேலதிகமான நோன்புகள் ஏதாவது இருக்கிறதா? சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது, நீங்க விரும்பினால் நோற்றுக்கொள்ள முடியும். அந்த மனிதர் சொன்னார், நீங்க சொன்ன இவ்வளவையும் நான் செய்வேன், அதை விட கூட்டை மாட்டேன், குறைக்கை மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் சென்று கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கவாதி ஒருவரை பார்க்க வேண்டுமாக இருந்தால் அவரை பார்க்கிறார். இன்னும் ஒரு அறிவிப்பில், இந்த மனிதர் சொன்ன மாதிரி நடந்தால் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னார். இமாம் அஹ்மது அவருடைய அறிவிப்பில் மேலதிகமான தொடர். இந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, சொர்க்கவாதிகள் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிற போது அந்த மனிதர் சென்று அவர் சென்ற வாகனத்தில் ஏறுகிறார். அந்த வாகனத்தில் ஏறுகிற போது சறுக்கி கீழே விழுந்து விடுகிறார்.
ஒட்டகம் அவரை அப்படி ஏறி மிதித்து விடுகிறது. அந்த இடத்திலேயே அவருடைய உயிர் போய்விடுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக அழுதார்கள். அதற்கு பிறகு சிரித்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அழுதீர்கள், சிரித்தீர்கள், என்ன விளக்கம்? நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதர் வருகின்ற போது, அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகின்ற போது மலக்குமார்கள் சாப்பாடு கொடுத்து அவருடைய உயிரை கைப்பற்றியதை நான் பார்த்தேன். அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகின்ற போது மலக்குமார்கள் சாப்பாடு கொடுத்து அவருடைய உயிரை கைப்பற்றியதை பார்த்தேன். அதை பார்த்த போது எனக்கு அழுகை வந்துவிட்டது. அந்த மனிதர் பெரும் பசியோடு வந்திருக்கிறார். சாப்பாடு தாங்கண்டெல்லாம் கேட்கல, எனக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி வேண்டும் என்று கேட்டார். பிறகு ஏன் சிரித்தீர்கள்? இப்போதுதான் வந்தார், ஒரு அமலும் செய்யவில்லை, சொர்க்கம் சென்று விட்டார். அதை பார்த்து தான் சிரித்தேன் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தகைய ஒரு சிறப்பை, மகிமையை அந்த மனிதனுடைய வாழ்வில் ஏற்படுத்தியது அந்த இறை நம்பிக்கை. வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை தவிர வேறு யாரை நாம் வணங்க மாட்டோம் என்ற அந்த கொள்கைதான் அவனுக்கு இத்தகைய ஒரு சிறப்பை பெற்றுக் கொடுத்தது என்பதை அந்த ஹதீஸ் வாயிலாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இறை நம்பிக்கை, விசுவாசம் என்பது சாதாரணமானது அல்ல. அது எங்களுக்கு சுவன வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடியது. நாளை மறுமையில் நரக வாழ்விலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது. எங்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமைந்து விடக்கூடியது. அது இல்லை என்றால் நாங்கள் செய்த எந்த அமலும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே எந்த பெருமதியும் அற்றதாக போய்விடும். அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபி அவர்கள் சொல்கிறார் ஹதீஸுல் குத்ஸியிலே, என்னுடைய அடியார்களே, நீங்கள் பாவம் செய்து அந்த பாவம் இந்த பூமி நிறைகின்ற அளவுக்கு செய்துவிட்டு எனக்கு இணை வைக்காமல் என்னை சந்திப்பீர்களாக இருந்தால் இந்த பூமி நிறைய உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பை தருவேன். என்னுடைய அடியார்களே, நீங்கள் பாவம் செய்து உங்கள் பாவம் இந்த வானத்தின் முகத்தை முட்டுகின்ற அளவுக்கு செய்துவிட்டு இணை வைக்காதவர்களாக நீங்கள் என்னை சந்திப்பீர்களாக இருந்தால் இந்த வானத்தின் முகட முட்டுகின்ற அளவுக்கு உங்களுக்கு பாவ மன்னிப்பை நான் தருவேன். கண்டிஷன், நிபந்தனை, நீங்க இணை வைக்காம என்ன சந்திக்கணும், இந்த ஈமானோட சந்திக்கணும், இந்த கலிமாவோட சந்திக்கணும். எனவே இந்த ஈமான், இந்த கலிமா நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாவ மன்னிப்பை பெற்றதற்க மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர், இந்த ஈமானுடைய பெருமதியை உணர்ந்து இந்த ஈமான் எதையெல்லாம் எங்களுடைய வாழ்விலே வேண்டியிருக்கிறதோ அவற்றை கடைபிடித்து இந்த ஈமானூடாக நாள மறுமையில வெற்றி பெறுகின்ற பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் பேசிய எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வஈதாஇ தில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله تعالى العظيم الجليل الجبار يذكركم واشكروا يهدكم ولذكر الله تعالى اكبر والله اقوى واتم واجل والله يعلم ما تصنعون.